புதன்கிழமை காலையில எந்திரிச்சு வரும்போதே மணி 7:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மலை மேல இருக்க முருகருக்கு ஒரு சல்யூட்ட போட்டு தேதிய கிழிச்சு ராசி பலன் பார்த்தா வெற்றின்னு போட்டிருந்தது. சரி எந்த விஷயத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு நினச்சுக்கிட்டு கடகடன்னு கிச்சனுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கல்பனாக்கு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட கிரேவி பண்ணிட்டு, மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒயிட் ரைஸு, முட்டை போட்ட தக்காளி தொக்கு, காலிஃப்ளவர் சில்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஜூஸ்க்கு பொமாங்கனேட் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முட்டைய ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சு வச்சுட்டு, உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் குக்கரில போட்டு வச்சுட்டு, நடுவுல நம்மளோட நெல்லிக்காய் டீயும் போட்டு வச்சுட்டேன். கடகடன்னு தக்காளி போட்ட முட்டை தொக்கு ரெடி பண்ணிவிட்டு, ஜூஸையும் ஒரு பக்கம் போட்டு சப்பாத்தியும் தொட்டு வச்சுட்டேன். சாப்பாடு, கிரேவி, உருளைக்கிழங்கு பட்டாணி மசால், காலிஃப்ளவர் சில்லி ஜூஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கல்பனாக்கு டிஃபன் வச்சு கொடுத்துட்டு லஞ்சு கடகடன்னு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முடியாதுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது தான். நம்ம முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். அது மாதிரி தான் நான் எப்போவுமே என் மேலே எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகம். கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகம். முடியாதுன்ற எந்த காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்போவுமே முடியும்னு தான் நினைப்பேன் நான். அது மாதிரி நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.